கண்ணன் படிக்கோங்க. இல்ல அவங்கள பண்ண வைக்கலாம் சார். வாங்க 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 பண்ணுவோம். சார் உங்க வாட்ச் மட்டும் கழட்டிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஃபர்தரா நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க மயக்கத்துல விழுந்திருக்காங்க. மேபி இதுல இருக்கிறது ஏதாவது ஒரு ஸ்ட்ரிப் கூட குத்தி அவங்களுக்கு இன்னும் ஃபர்தரா உள்ள இட்டனால அடிபடலாம். ஸோ அதனால சூப்பர். ஓகே, இவங்களோட கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சடனா ஒருத்தங்க பேசிட்டே இருக்காங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல, பல்ஸ் இல்ல அப்படின்னாலே ஆப்வியஸா அவங்களுக்கு பிரீத்திங்கும் இருக்காது. அவங்களோட சடனா அவங்களோட ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பல்ஸ் எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்க வாய்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இங்க இருந்து ஒரு ரைட்டா ஒரு லெஃப்ட் ஒரு வி போட்டீங்கன்னா உங்களுக்கு பல்ஸ் தெரியும். இது கொஞ்சம் முன்னாடி பல்ஸ் இருக்குங்களா? பல்ஸ் பாருங்க. தெரியலையா? அவருக்கு இருக்கான்னு பாருங்க. இந்த 2 fingers யூஸ் பண்ணி அவங்களுக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல சதை அதிகமா இருக்கு, தசை இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் அழுத்தி பாருங்க. அவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். உடல் பருமனா இருக்கவங்க இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி பாருங்க. பல்ஸ் இல்ல அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ உங்களோட எது பவர்ஃபுல் ஹேண்டோ இதை முன்னாடி ஸ்டாப் மாதிரி நீட்டிக்கோங்க. இன்னொரு கையால இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் எல்லாம் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. ரைட்டிங் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை முன்னாடி நீட்டிக்கோங்க. எஸ், ஃபிங்கர்ஸ் எல்லாம் இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் பின்னாடி புல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஹீல் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம ஹார்ட்டுக்கு மேலே வச்சு எழுதணும். ஹார்ட் எங்கெங்க இருக்கு? ரைட்டா, லெஃப்டா, சென்டரா? ஹார்ட் வந்து சென்டர்ல இருக்குங்க, ஸ்லைட்லி டில்டட் டு லெஃப்ட்டுங்க. ஸோ இவருக்கு ஹார்ட் வந்து இங்க இருக்குங்க. உங்களோட இந்த இடம் மட்டும்தான் இந்த இடத்துல வைக்கணும். கை இப்படி பின்னாடி, விரல் எல்லாம் இப்படி பின்னாடி, இதை லாக் பண்ணி இப்படி இழுத்துக்கோங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், இந்த எல்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மேபி இதை எடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, அழுத்தும் போது கீழே விழுந்துச்சுன்னா கண்ணாடி இருக்கு. அவங்களுக்கு ஹார்ட் இங்க இருக்கு. அடுத்தோமா முன்னாடி வாங்க வச்சுக்கோங்க. ஷூர், வீடியோ எடுத்துக்கோங்க அவங்க போன்ல. எங்க இங்க நீங்க ஸ்ட்ரெயிட்டா வாங்க. அங்க எல்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பர் மினிட்டுக்கு 100 to 120 செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். நம்ம ஒரு 4 times நீங்க வந்து அழுதி பாருங்க. பெரியவங்களுக்கு 2 range டெப்த் போகணும். உங்களுக்கு இந்த சவுண்ட் ஒன்று வருங்க, டிக் டிக்னு வருது இல்லைங்களா, அதுதான் உங்களோட ப்ராப்பரான டெப்த். ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 100ல இருந்து 120 தடவை அழுத்தணும். Come on, you can do it. ஆமா ஆமா. இல்ல, இது வந்து ஒரு சைக்கிளா நம்ம வச்சிருக்காங்க. இந்த தடவை அழுத்திட்டு மறுபடியும் நாடி வந்துருச்சா நம்ம பாக்குறோம். இல்ல ஏதாவது ஒரு சைன் ஆஃப் லைஃப், அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரல, ஏதாவது ஒரு உயிர் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சைன் ஆஃப் லைஃப் காமிக்கிறாங்களா, இல்லைன்னா நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்பீடா அழுத்தணும். ஏன்னா இது அப்படி லெவலா அழுத்துங்க. Come on, you can do it. அப்படியே முன்னாடி வந்துருங்க, கை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கீழ பாருங்க, அழுத்துங்க. நீங்க கை எடுத்துக்கோங்க சார், அவங்க அழுத்துங்க. ஆக்சுவலி நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 1 hand யூஸ் பண்ணுவோம். சேம் கம்ப்ரெஷன், சேம் டெப்த் எல்லாமே. இல்ல, இது வந்து நம்மளோட ஹார்ட் அந்த கரெக்டான லெவலுக்கு இதை வந்து மேனிக்கின் வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணிருக்காங்க. அந்த அளவு டெப்த் போகணும் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ரியல் டைம்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெப்த் கொடுக்க முடியும். தேங்க்யூ சார். ஸோ சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கை வச்சுட்டு சேம் அதே தான். இப்போ இந்த ஹீல் இருக்கு இல்லைங்களா, அதே தான் இப்படி 1 hand. ஸோ இதுவே வந்து இன்ஃபான்ஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கன்னா இந்த 2 fingers, இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அல்லது ரிங் ஃபிங்கர். ஸோ இதில் தேங்க்யூ ஸோ மச். ஓகே.